தமிழ் தாய் வாழ்த்து இசைத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். தொடர்ந்து இன்று இடம்பெற காத்திருக்கின்ற 2 இறுதிப் போட்டிகளில் முதல் போட்டியாக இடம்பெற இருக்கும் துடுப்பாட்ட போட்டிக்கான நாணய சுழற்சியும் வீரர்களுடைய அறிமுக நிகழ்வும் தற்போது இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த நாணய சுழற்சிக்காகவும் வீரர்களை அறிமுகப்படுத்தி போட்டியை ஆரம்பித்து வைப்பதற்காக மைதானத்தின் மத்திக்கு நாம் அழைத்து மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய தலைவர், பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர்களை மைதானத்தின் மத்திக்கு நாம் அழைத்து மகிழ்கின்றோம். மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு, இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்வர பக்கட்படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா. இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன். பாடசாலை எதிர் திசையிலிருந்து கில்பர்ட் அவர்கள் இதோ முதல் பந்து பரிமாற்றத்தின் முதல் பந்து நடுவரை தாண்டி ஆமங்கே நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சரணடைகிறது. எந்த வித ஓட்டமுமின்றி தற்போது சென் மெக்கேனியன் ஆரம்பிக்கப்பட்டவர்களாக கிஷோர் மற்றும் அஜின், ஆசிரியர் அஜின் கடந்த போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் அஜின் அவர்கள் தனது துடுப்பாட்டத்தில் மிகச்சிறப்பாக தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். மீண்டும் கிறிஸ் மிகச்சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து எந்த ஓட்டங்களையும் பெற முடியவில்லை.
மீண்டும் கில்பர்ட் கிறிஸ் மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முதலாவது பந்து பரிமாற்றம். கில்பர்ட் கிறிஸ் அவர்கள் அந்த பந்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். எதிர்கொள்கின்றார் கிஷோர். தற்பொழுது வீசப்பட்ட பந்து அகலப்பந்து. தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முதலாவது பந்து வீச்சு. 2 அகலப்பந்துகள், 1 ஓட்டங்கள் மாத்திரம் பெறப்பட்ட நிலையில் சென்ட் மைக்கேல் அணியினர் தற்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கொடுப்பது 4 ஓட்டங்களா? இல்லை, அங்கே களத்தெடுப்பு 1 ஓட்டங்கள் மாத்திரம். தற்பொழுது முதலாவது பந்து வீச்சு இல்லை. முதலாவது பந்து பரிமாற்றத்தில் இன்னும் 1 பந்துகள் மீதமுள்ளது. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. எந்த ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. தற்பொழுது முதலாவது பந்து வீச்சு நிறைவடைந்த வேளை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 4 ஓட்டங்கள். இந்த கிரிக்கெட் தொடரிலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரருக்கு 5000 ரூபாய் பணப்பரிசு காத்திருக்கின்றது. அந்த வரிசையிலே சுமன் அவர்கள் தற்போது வரை 92 ஓட்டங்களுடன் முதலிடத்தில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக தற்போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கும் கிஷோர் அவர்கள் 91 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அவர் இன்னும் 2 ஓட்டங்களை பெற்றால் சுமனின் இடத்தை முந்தி அவர் முதல் இடத்துக்கு வருவார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய துடுப்பு மூலமாக எவ்வளவு ஓட்டம் பெறப்படுகின்றது என்பதை. தற்பொழுது 2வது பந்து வீச்சு மேற்கொள்வதற்காக அங்கு அருண் பாண்டியர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சென்ட் பேட்ரிக்ஸினுடைய மன்னிக்கவும் ரொக்கியான் 2வது பந்து வீச்சினை மேற்கொள்வதற்காக ரொக்கியான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ரொக்கியான் அவர்கள் கிஷோர் குமார். முதலாவது பந்து வீச்சு உதிரி வாயிலாக 1 ஓட்டங்கள் அகலப்பந்து. மீண்டும் ரொக்கியான் கிஷோர் குமாருக்கு மீண்டும் ஒரு அகலப்பந்து. கடந்த போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் பந்துகளை வீசியிருந்தார் ரொக்கியான். இவர்களுடைய முக்கியமான சிறப்பான செயற்பாடு ஊடாகத்தான் இவர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். ரொக்கியான் அவர்கள் பந்து வீசும் பொழுது பந்து வீச்சினை வீசுவதற்காக ரொக்கியான் அவர்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. துடுப்பாட்டத்தில் கிஷோர் குமார் அவர்கள் அங்கே போல் முறையில் ஆட்டம் இழந்து பவிலியன் திரும்புகின்றார் கிஷோர் குமார் அவர்கள். நாங்கள் முன்பே குறிப்பிட்டிருந்தோம் இன்னும் 1 ஓட்டங்கள் அவர் எடுத்திருந்தால் சுமனுடைய சாதனை அங்கே முறியடிக்கப்பட்டிருக்கும். தற்பொழுது இந்த துடுப்பாட்டத்தின் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக சுமன் அவர்களை வலம் வருகிறார் என்பதை குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஆட்டம் இழந்து பவிலியன் திரும்புகின்றார் கிஷோர் குமார் அவர்கள். அந்த இடத்தை நிரப்புவதற்காக பபிகுமார், அணியினுடைய தலைமை பபிகுமார் தற்பொழுது மைதானத்தில். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று பவிக்குமார் அவர்கள் துடுப்பாட்டத்தை முடிவு செய்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது 2வது ஓவரில் 1வது விக்கெட் இங்கே சரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ரொக்கியான் பபிக்குமாருக்கு
ஆம், அங்கே ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஆட்டம் விளக்கும் சந்தர்ப்பம் அது. ஆம், அவுட். தற்பொழுது சென்ட் மைக்கேல் அணியினுடைய தலைமை ஆட்டம் இழந்து பபிலியன் திரும்புகின்றது. அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஜெலஸ் மேடம் ரொக்கியான் ஒரு ஓட்டங்கள் மாத்திரம். ஜெலஸ் அவர்கள் தனது முதலாவது பந்து வீச்சில் முதலாவது பந்தை எதிர்கொண்டு ஒரு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். மேடம் ரொக்கியான் ஆசிரியர் அஜின் அவர்களுக்கு ஃபுல் டாஸாக வீசப்பட்ட பந்து எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இரண்டாவது பந்து வீச்சு. அதை வீசிக்கொண்டிருக்கிறார் ரொக்கியான். தனது பந்து வீச்சில் முக்கியமான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். தற்பொழுது மீண்டும் அஜினுக்கு. மீண்டும் அதே பந்து வீச்சு, அகல பந்து, உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். ஏழு ஓட்டங்கள். தற்பொழுது இரண்டு பந்து பரிமாற்றம் நிறைவடைந்த வேளை இரண்டு ஓட்டங்கள், மன்னிக்கவும் 7 ஓட்டங்கள். இந்த தொடரிலே அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராக சுமன் அவர்கள் தற்போது வரை முதலிடத்தில் இருக்கின்றார். அவர் 4 போட்டிகளில் விளையாடி 92 ஓட்டங்களை தன்னுடைய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக கிஷோர் அவர்கள் 91 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அவர் இந்த போட்டியில் அவர் ஆட்டமிழந்திருந்தார். அவர் அந்த முதலிடத்தை பெறும் சந்தர்ப்பத்தை தவறவிட்டிருக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக 3வது இடத்தில் கேமிலனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர் 66 ஓட்டங்களை இதுவரை பெற்றிருக்கின்றார். அவரும் இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்டால் முதலிடத்துக்கு செல்ல வாய்ப்புண்டு. மீண்டும் தற்பொழுது 3வது பந்து வீச்சினை வீசுவதற்காக அருண் பாண்டி. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அருண் பாண்டி அவர்கள் வீசிய முதலாவது பந்து எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. மிகச்சிறப்பான முறையில் இந்த பந்தை வீசியிருந்தார் ஜெலஸ் அவர்களுக்கு. சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் ஜெலஸ். இங்கு மட்டுமல்ல, தீவுகளில் முக்கியமாக ஊராத்துறை, நயனாதீவு, புங்குடுதீவு போன்ற விளையாட்டு மைதானங்களில் மிகச்சிறப்பான முறையில் தனது திறமையை வெளிப்படுத்தியவர் ஜெலஸ் அவர்கள். மீண்டும் அருண் பாண்டி ஜெலஸுக்கு. மீண்டும் ஒரு ஓட்டம். தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 3வது பந்து வீச்சு. அங்கே அவுட். போல் முறையில் ஆட்டம் இழந்து பவுலின் திரும்புகின்றார் அஜின். துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் முதலாவது பந்து வீச்சில் முதல் விக்கெட், முக்கியமான விக்கெட் ஒன்று சாய்க்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் சரிந்த வண்ணம் தற்பொழுது ஆசிரியர் அஜின் அவர்கள் ஆட்டம் இழந்து பவுலியன் திரும்ப அந்த இடத்தை நிற்பதற்காக ரஞ்சித் அவர்கள் பாடல்களை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அருண் பாண்டி ரஞ்சித் அவர்களுக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 3வது பந்து வீச்சு. அந்த பந்து வீசினை அருண் பாண்டி அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அருண் பாண்டி. தற்பொழுது 3 ஓவர்கள் நிறைவடைந்த வேளை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 8. 10 ஓவர்களை கொண்ட போட்டியாக இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் முதல் 4 ஓவர்கள் பவர் பிளே, அதாவது 2
ஃபீல்டர்கள் மாத்திரம் வெளிக்களத்தில் களத்தடுப்பில் ஈடுபடுவார்கள். அந்த வகையில் பார்த்தவரையில் 3 ஓவர்களுக்கு 8 ரன்கள் என்பது ஒரு சிறிய தடுமாற்றத்தை துடுப்பாட்டத்தில் காண்பிக்கின்றது. மீண்டும் ரஞ்சித் அவர்கள் மன்னிக்கவும், ரொக்கியான் அவர்கள் தற்பொழுது 4வது பந்து வீச்சினை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பந்தை எதிர்கொள்கின்றார் ஜெலஸ். துடுப்பாட்டத்தில் தொடர்ந்து சிறிய தடுமாற்றங்கள் அங்கே காணப்படுகின்றது. 3 ஓவருக்கு 8 ஓட்டங்கள், மிக குறைவான ஓட்டமாக இது பதிவு செய்யப்படுகின்றது. தற்பொழுது வீசப்பட்ட பந்து அது அகல பந்து என நடுவர்கள் தீர்மானித்துள்ளார். மீண்டும் ரொக்கியான் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அது 1 ஓட்டங்களா? ஆம், 1 ஓட்டங்கள் மாத்திரம். தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 4வது பந்து பரிமாற்றம். மீண்டும் ரொக்கியான் ரஞ்சித் அவர்களுக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, எந்த ஒரு ஓட்டங்களும் பெற முடிய. மீண்டும் ரொக்கியான், மீண்டும் ஒரு முயற்சி, அது மீண்டும் ஒரு ஓட்டம். தற்பொழுது 4வது ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகச் சிறப்பான முறையில் ரொக்கியான் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தற்பொழுது வீசப்பட்ட பந்து அது அகல பந்து. அங்கே அடிக்கப்பட்ட பந்து அது 6 ஓட்டங்கள். மிகச் சிறப்பான முறையில் ஜெலஸ் அவர்கள் 6 ஓட்டங்களை அடித்திருந்தார். துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் சிறிய தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஜெலஸ் அவர்கள் நிற்கும் வரை கள்ளத்தடுப்பில் சிறிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ஜெலஸ் அவர்கள். தனது அணிக்காக சிறப்பான முறையில் செயல்படக்கூடியவர். கடந்த போட்டிகளில் மிகச் சிறப்பான முறையில் தனது துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டி வரை தகுதி பெற வைத்தவர் ஜெலஸ் அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ரொக்கியான் ஜெலஸ் அவர்களுக்கு. மீண்டும் அகல பந்து. ரொக்கியான் அவர்கள் தற்பொழுது 4வது பந்து பரிமாற்றத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து 3 அகல பந்துகளை வீசியிருக்கின்றார். மீண்டும் ரொக்கியான் ஜெலஸ் அவர்களுக்கு. சிறப்பான பந்து வீச்சு. தற்பொழுது 4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுற்ற நிலையில் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 19 ஓட்டங்கள். 19 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தற்போது துடுப்படுத்த கொண்டிருக்கிறது மைக்கேல் அணி. பொறுத்திருந்து பார்ப்போம் 10 ஓவர்களில் அவர்கள் எத்தனை ஓட்டங்களை பெறுகிறார்கள் என்று. தற்பொழுது பவர் பிளே 10 ஓவர்களில் 4 ஓவர்கள் பவர் பிளே அது தற்பொழுது முடிவடைந்துள்ளது. 4 ஓவர்களுக்கு 18 ஓட்டம் என்பது, மன்னிக்கவும் 19 ஓட்டங்கள் என்பது ஒரு குறைவான ஓட்டமே. சிறிய தடுமாற்றம் ஒன்று துடுப்பாட்டத்தில் காணப்படுகின்றது. மீண்டும் அருண் பாண்டி 5வது ஓவரை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அருண் பாண்டி அங்கே போல்ட் முறையில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்புகின்றார் ரஞ்சித். மிகச் சிறப்பான முறையில் அருண் பாண்டி அவர்கள் பந்து வீச அந்த பந்தில் போல்ட் முறையில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்புகின்றார் ரஞ்சித். முக்கியமான விக்கெட்டுகள் இங்கே சரிக்கப்படுகின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று சென்ட் மைக்கேல் அணியினர் துடுப்பெடுத்தாட தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த தெரிவு இப்பொழுது சரியானதா என்பது ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. முக்கியமான விக்கெட்டுகள் இங்கே சரிக்கப்பட்டுள்ளது.
கிரிக்கெட் போட்டியில் அதுவும் துடுப்பாட்டம் பந்துவீச்சு என அனைத்திலும் சாதிக்கக்கூடியவர். மீண்டும் மேற்கு முனையிலிருந்து சிறப்பான ஒரு பந்து வீச்சு. சியான் அவர்களால் ஓட்டம் எதுவும் பெற முடியவில்லை. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை தற்போது 19, 4 விக்கெட்டுகளை இழந்து. மீண்டும் அருண் பாண்டி மேற்கு முனையில் இருந்து பந்து வீச சியான் அவர்களால் தடுத்து மட்டும்தான் ஆடப்படுகிறது. அங்கே அங்கே மிகவும் சிறப்பான முறையில் அங்கே ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. சியான் அவர்கள் அழகாக அந்த பந்தை தட்டி ஒரு ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார். மறுமுனையில் ஜெலக்ஸ், அவர் ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர். பார்ப்போம் அவர் அருண் பாண்டியின் பந்து வீச்சினை எவ்வாறு எதிர்கொள்கிறார் என்று. அங்கே ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஜெலக்ஸ் அவர்கள் 9 பந்துகளுக்கு 9 ஓட்டங்களை தன்னுடைய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மறுமுனையில் சியான் 2 பந்துகளுக்கு 1 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 5வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 20. இதுவும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஜெலக்ஸ் தடுத்தாடி கொண்டிருக்கின்றார். அவர் அடிக்க முற்படவில்லை. காரணம் என்னவென்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது 5வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம், அங்கே ரன் அவுட் சந்தர்ப்பம் என்று தவறப்படுகின்றது. அருண் பாண்டி மிகச்சிறப்பான முறையில் அந்த ரன் அவுட் முறையை செய்திருந்தார். ஆனாலும் சிறிய தடுமாற்றத்தின் மூலம் அந்த வாய்ப்பு ஜெலக்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. தற்பொழுது 5 பந்து பரிமாற்றங்கள் நிறைவடைந்து அணியின் ஓட்ட எண்ணிக்கை 21. அருண் பாண்டி அவர்கள் தன்னுடைய அணிக்காக 2 பந்து பரிமாற்றங்களை வீசி 3 ஓட்டங்களை மட்டுமே கொடுத்திருக்கிறார். 2 விக்கெட்டுகளையும் அவர் சாய்த்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்கள். 21 ஓட்டங்கள், அதாவது 4 விக்கெட்டுகளை இழந்து 21 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் சென்ட் மைக்கேல் அணியினர். தற்பொழுது 6வது பந்து பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக இங்கே அழைக்கப்படுகின்ற அணியின் தலைமை ரஜின் அவர்கள். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர். பல போட்டிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர் ரஜின் அவர்கள். இந்த அணியை மிகச்சிறப்பான முறையில் மீண்டும் ரஜின், மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ரஜின் அவர்கள் தற்பொழுது 6வது பந்து பரிமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ரஜின் அவர்கள் மீண்டும் ஒரு அடி, 6 ஓட்டங்கள், மூக்கு மேல ராஜா. ஆனால் அது 6 ஓட்டங்கள். மிகச்சிறப்பான முறையில் அங்கே ஜெலக்ஸ் அவர்கள் ரஜினுடைய பந்தை கண்ணித்து அடித்திருந்தார். அது 6 ஓட்டங்களாக மாறியது. மீண்டும் ஒரு முயற்சி, எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லையா? அங்கே உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் ஜெலக்ஸ் ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர் என்று. அவர் தற்போது தன்னுடைய அணிக்காக 2 6 ஓட்டங்களை அடித்திருக்கின்றார். அவர் 15 பந்துகளில் 17 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அவர் இந்த 10 ஓவர்கள் மட்டும் அவர் துடுப்பெடுத்து ஆடினால் நிச்சயம் அவருடைய அணி அதிக ஓட்டங்களை பெறும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். உண்மைதான், ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த அணி வரும் என்பது சந்தேகமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். கிரிக்கெட்டில் எல்லாமே சாத்தியம். மீண்டும் ஒரு அடி, அது 6 ஓட்டங்களா? புட்டி எடுப்பா அங்கே 6 ஓட்டங்கள். அங்கே மிக சிறப்பான ஒரு 6 ஓட்டம். சியான் லாங்கோன் திசை மூலமாக அந்த 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவரும் பாடசாலை மட்ட போட்டிகளில் மிகவும் ஒரு பிரகாசித்த வீரர். தற்பொழுது 7 மணிக்கும் 6 ஓவர்கள் நிறைவடைந்த வேலை அணியின் ஓட்ட எண்ணிக்கை
34 ஓட்டங்கள். தற்பொழுது 6 ஓவர்கள் நிறைவடைந்த வேளை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 34 ஓட்டங்கள். கணிசமான அளவு ஓட்ட எண்ணிக்கையை அதிகரித்த வண்ணம் உள்ளது. காரணம் அதற்கு ஜெலஸ் அவர்கள் களத்தில் உள்ளார். மீண்டும் 7வது பந்து பரிமாற்றத்தை நடைமுறைப்படுத்த இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார் கிறிஸ் அவர்கள். மீண்டும் ஒரு அடி, அது அங்கே களத்தடுப்பு 1 ஓட்டங்கள் மாத்திரம். ஆம், இந்த கிரிக்கெட் தொடரிலே இந்த ஓட்டங்களை விக்கெட்டுகளை பார்ப்பதற்கு பதிவதற்கு அனைத்து ரசிகர்களுக்கும் வசதியாக ஆன்லைனிலே, அதாவது கிரிக்ரோஸ் என்ற ஒரு ஆப் மூலமாக நேரலையாக நீங்கள் பார்வையிடலாம். அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம் துடுப்பாட்டத்தில். அங்கே ரன் அவுட் சந்தர்ப்பம் ஒன்று தொடர்ச்சியாக தவறவிடப்படுகின்றது. தற்பொழுது 3வது ஓட்டம் அங்கே மேபி அது ரன் அவுட் ஆக இருக்குமா? ஆம், அது ஆட்டம் வளர்ந்திருக்கின்றார் சியான். ரன் அவுட் முறை மூலமாக ஆட்டம் வளர்ந்திருக்கின்றார். இது ஒரு தேவையில்லாத ரன் என்று தான் சொல்ல வேண்டும். 2 ஓட்டங்களோடு கட்டுப்படுத்தி இருக்கலாம். அணியினுடைய விக்கெட்டுகள் சரமாரியாக விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியை தொடர்ந்து இடம்பெற இருப்பது உதைபந்தாட்டத்தினுடைய இறுதிப் போட்டி. இரு அணிகளையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து வீரர்களுக்குமான அன்பான வேண்டுகோள், நேரத்தினை கவனத்தில் கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், தற்போது சியான் அவர்கள் ஆட்டமிழந்து செல்ல அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக ரஹீம் அவர் ஏற்கனவே டிபிஎல் தொடரில் இறுதி 2 பந்துகளில் 4 ஓட்டங்கள் தேவை என்ற நிலையில் இருந்த போது அந்த 4 ஓட்டத்தை அதிரடியாக ஆடி தன்னுடைய அணியை வெற்றி பாதைக்கு இறுதிப் போட்டியில் அழைத்து சென்ற ஒரு வீரர். அவர் தற்போது களம் வந்திருக்கின்றார். பார்ப்போம் தன்னுடைய அணிக்காக அவர் எவ்வளவு ஓட்டங்களை பெறுகிறார்கள் என்று. தற்பொழுது 7வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பந்து பரிமாற்றத்தினை கீழ்பட் அவர்கள் வீசிக் கொண்டிருக்கின்றார். அதை எதிர்கொள்கின்றார் ஜெலஸ் அவர்கள். மீண்டும் ஒரு அடி, அது 4 ஓட்டங்கள். மிகச் சிறப்பான முறையில் ரிவர்ஸ் முறையில் அந்த பந்தினை மிக அழகாக நிதானித்த அந்த பந்தை 4ஆக மாற்றியிருந்தார் ஜெலஸ் அவர்கள். 4 ஓட்டங்கள். ஆம், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் ஜெலக்ஸ் ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர் என்று சொல்லி. அந்த மிக்கல் அணியிலே அவர் மட்டும்தான் ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய வீரர். ஏனி அவர்கள் கொஞ்சம் நிதானமாக துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர்கள் தான். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 41. தற்பொழுது வீசப்பட்ட பந்து அது அகலப்பந்து. மீண்டும் கில்பர்ட் மிக நேர்த்தியான முறையில் பந்து வீசி எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடிய வாய்ப்பில்லை. தற்பொழுது 7வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை வீசுகின்றார் கில்பர்ட். அங்கே ஜெலக்ஸ் அவர்களால் மிக இலகுவாக ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அவர் தற்போது அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை சரிபார்த்துக் கொள்வோம். 7 பந்து பரிமாற்றங்கள் நிறைவேற்ற நிலையில் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 43 ஓட்டங்கள். 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றது. இன்னும் 3 பந்து பரிமாற்றங்கள் மாத்திரமே உள்ளன. இன்றைய இறுதிப் போட்டி நெடுந்தீவு பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
இது ஒரு பாடசாலை மைதானம் என்பதனை கவனத்தில் கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய செயற்பாடுகளை செயற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மதிலிலிருந்து பார்ப்பவர்கள் ஆமாங்கே களத்தொடுப்பில் ஒரு சிறிய தடுமாற்றம். 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. டீப் மிட் விக்கெட் திசை மூலமாக அந்த 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. ஜெலைக்ஸ் களத்தில் நிற்கும் சந்தர்ப்பத்தில் நிச்சயம் ஒரு அணிக்கு ஒரு சிறந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுப்பார் என்பது தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நளின். ஆமாங்கே ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து. அது ஆமாங்கே அது ஒரு 6 ஓட்டம். ஓகே 6 6 ஓட்டங்களை ஜெலக்ஸ் அவர்கள் அதிரடியாக ஆடி அந்த 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆம், ஜெலக்ஸ் தற்போது 23 பந்துகளை எதிர்கொண்டு 33 ஓட்டங்களை தன்னுடைய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த தொடரிலே அங்கே ஆட்டமிழப்பு முக்கியமான விக்கெட் அங்கே சரிக்கப்படுகின்றது. ஜெலஸ் அவர்கள் ஆட்டமிழந்து பவலியன் திரும்புகின்றார். நளின்குமார் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசி அந்த விக்கெட்டை சரித்திருந்தார். தற்பொழுது முக்கியமான விக்கெட் சரிக்கப்படுகின்றது. சென்ட் மைக்கேலுடைய முக்கியமான விக்கெட் சரிக்கப்படுகின்ற ஜெலேஸ் அவர்கள் பவலியன் திரும்ப அந்த இடத்தை நிரப்புவதற்காக ரொஷாந்தன் தற்பொழுது 6 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுள்ளது. 53 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள். அணி வீரர்கள் நேரத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய செயற்பாடுகளை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நளின்குமார் அவர்கள் ரொஷாந்தனுக்கு ஆமாங்க 1 ஓட்டங்கள் மாத்திரம். தற்பொழுது மீண்டும் நளின் பந்து வீச அதை எதிர்கொள்கின்றார். ரஹீம் அவர்கள் அகல பந்து உதிரி வாயிலாக 1 ஓட்டங்கள். மீண்டும் ஒரு அகல பந்து. ஆமாங்க 1 ஓட்டங்கள் மாத்திரம் ரஹீமுடைய துடுப்பாட்டத்திலிருந்து. தற்பொழுது 8 ஓவர்கள் நிறைவடைந்த வேளை. தற்பொழுது 8 ஓவர்கள் நிறைவடைந்த வேளை. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 57. 6 விக்கெட்டுகளை இழந்து 57 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள் சென்ட் மைக்கேல் அணியினர். ஆம், தற்போது அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர்கள் வரிசையில் ஜெலக்ஸ் அவர்கள் 3வது இடத்துக்கு முன்னேறியிருக்கின்றார். அவர் இந்த தொடர் முழுவதுமாக பிரகாசித்து 88 ஓட்டங்களை தன்னுடைய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சுமன் அவர்கள் மீண்டும் முதலிடத்தில் இருக்கின்றார் 92 ஓட்டங்களுடன். அவருக்கு அடுத்ததாக கிஷோர் 91 ஓட்டம். ஆமாங்கே ஓட்டம் பெறும் வாய்ப்பு இல்லை. தற்பொழுது 9வது ஓவரை வீச வந்திருக்கின்றார் அணி தலைவர் ரஜின் அவர்கள். கடந்த ஓவரில் 2 சிக்ஸர்களை கொடுத்திருந்தார் ரஜின் அவர்கள். அவருடைய பந்துக்கு அடிப்பது என்பது மிகவும் கடினமானது. இருந்தாலும் இளம் வீரர்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஒரு ரன் அவுட் சந்தர்ப்பம். அங்கே ரோஷாந்தன் அவர்கள் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து பவுலில் திரும்புகின்றார். அந்த இடத்தை நிரப்புவதற்காக ரஜின் அவர்கள், ஆசிரியர் ரஜின் அவர்கள் தற்பொழுது 7 விக்கெட்டுகள் சரிக்கப்பட்டுள்ளது.
தற்பொழுது துடுப்பாட்டத்தில் ரஜின் அவர்கள் அவர் கடந்த உதைப்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்டு தனது காலில் சிறு காயத்துடன் தற்பொழுது களத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். கடந்த போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் விளையாடி தனக்காகவும் தனது அணிக்காகவும் 24 ஓட்டங்களை ஒரு ஓவருக்கு அடித்திருந்தார் ரஜின் அவர்கள். உயர்த்தடிக்கப்பட்டிருப்பது அது ஆட்டமிழப்பா இல்லை, ஒரு ஓட்டங்கள் மாத்திரம். ஆம், பந்து வீசுபவரும் ரஜின், துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தவரும் ரஜின். இரண்டு பேருக்கும் பெயரில் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அங்கே ஓட்டம் வரும் வாய்ப்பு இல்லை. மேற்கு முனையிலிருந்து ரஜின் அவர்கள் மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் அங்கே ஓங்கி அடிக்கப்படுகிறது. அது ஆட்டமிழப்பு. கேமில் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அந்த பந்தை புடி எடுத்து ஆட்டம் இழக்க செய்தார் ரஹீம் அவர்களை. தற்பொழுது ரஹீம் ஆட்டம் இழந்து பவிலியன் திரும்ப அந்த இடத்தில் போவதற்காக தற்பொழுது போட்டியின் இறுதி ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பந்தினை வீசுவதற்காக நலீம் அவர்கள் வீசியிருக்கின்றார். அந்த பந்து முதலாவது பந்தில் எந்த ஒரு ஓட்டமும் பெற முடியவில்லை. அதை எதிர்கொள்கின்றார் துஷான். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. 58 ஓட்டங்களோடு தற்பொழுது மைக்கேல் அணியினர் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை நளின்குமார். ஆமாங்கே ஃபுல் டாஸ் முறையில் வீசப்பட்ட பந்து அது ஒரு ஓட்டங்கள் மாத்திரமே. தற்பொழுது இறுதி ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை எதிர்கொள்கின்றார் ரஜின், ஆசிரியர் ரஜின் அவர்கள். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் வந்து அது 4 ஓட்டங்களா 6 ஓட்டங்களா 4 ஓட்டங்கள். மிகச் சிறப்பான முறையில் ரஜின் அவர்கள் அந்த பந்தினை நிதானித்து அடித்தார். 4 ஓட்டங்கள். ஃபைன் லெக் திசையில் மிகச் சிறப்பான முறையில் 4 ஓட்டங்கள். மீண்டும் ஒரு முயற்சி. எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. தற்பொழுது 10 பந்து பரிமாற்றங்கள் நிறைவடைந்த வேளை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 63 ஓட்டங்கள். 63 ஓட்டங்கள். தற்பொழுது 63 ஓட்டங்கள், 64 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு சென்ட் பேட்ரிக்ஸ் தலைமை அணியினர் துடுப்படுத்தாட தயாராகின்றனர். இந்த தொடரிலே அதிக ஜெலக்ஸ் அவர்கள் தனியொருவராக போராடி தன்னுடைய அணிக்காக 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக சியான் 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மொத்தமாக 10 ஓவர்களிலே 63 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது மைக்கேல் அணி. 64 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்திருக்கிறார்கள். அதாவது 60 பந்துகளுக்கு 64 ஓட்டங்கள். தற்பொழுது சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சந்தோஷ் மற்றும் நளின்குமார். சென்ட் மைக்கேலுடைய முதலாவது பந்து வீச்சை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஜெலஸ் அவர்கள். கடந்த போட்டிகளில் மொத்தமாக 9 விக்கெட்டுகளை சரித்து முதலாவது இடத்தில் உள்ளார் ஜெலஸ்.
டெட் பால். தற்பொழுது முதலாவது ஓவரினை வீசுகின்றார் ஜெலக்ஸ், அதை எதிர்கொள்கின்றார் சந்தோஷ். சிறப்பான ஒரு பந்து வீச்சு, எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. 59 பந்துகளுக்கு 64 ஓட்டங்கள். அங்கே ரன் அவுட் சந்தர்ப்பம் பண்றாங்க. மிகச்சிறப்பான முறையில் கள்ளத்தடுப்பு செய்யப்பட்டிருந்தது பவிக்குமார் அவர்களால். அங்கே அம்பீர் அவர்களால் அவுட், அம்பீர் அவர்களால் அவுட் என்று சமூகத்தை காட்டப்பட்டுள்ளது. சந்தோஷ் அவர்கள் ஆட்டம் இழந்து பவுலில் திரும்புகின்றார். தற்பொழுது முதலாவது விக்கெட் சரிக்கப்பட்டுள்ளது. சந்தோஷ் அவர்கள் ஆட்டம் இழந்து பவுலில் திரும்ப அந்த இடத்தை நிரப்புவதற்காக கேமிலன். கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அனைத்துமே சாத்தியம். நாம் இலகுவாக நினைக்கும் ஒரு விடயம் கடினமாக மாறும். அது வளமையான ஒரு செயற்பாடு தான் கிரிக்கெட்டில். பொறுத்திருந்து பார்ப்போம். 58 பந்துகளுக்கு 63 என்பது மிக இலகுவாக இருந்தாலும் கள்ளத்தடுப்பின் பொறுத்தவரையில் மிக சாதுரியமாக செயல்பட்டால் சென்ட் மைக்கேல் அணியினர் வெற்றி பெறலாம். தற்பொழுது களத்தில் கேமிலன் அவர்கள் வளர்ந்து வரும் வீரர், மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரன் கூட. அங்கே ஒரு பெரிய முயற்சி, எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. ஜெலஸ் அவர்கள் மிக நிதானமாக அந்த பந்தை வீசியிருந்தார். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. அது அகல பந்து. ஆயர்கிண்ணம் 2024 ஆண்டுக்கான இறுதிப் போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியானது நேரலையில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலகில் உள்ள அனைவரும் இதை பார்வையிடும் வண்ணமாக இங்கே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. இந்த ஒளிபரப்பினை அனுசரணை வழங்கியவர் டெல்ஃப் மீடியா. அந்த வகையில் நிர்வாகத்தின் சார்பாக டெல்ஃப் மீடியாவிற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்கே அடிக்கப்பட்ட பந்து, அது 6 ஓட்டங்கள். மிகச்சிறப்பான முறையில் கேமிலன் அவர்கள் 6 ஓட்டங்களை அடித்திருக்கின்றார். லாங் கோட் திசை மூலம் மிகச்சிறப்பாக 6 ஓட்டங்களை அடித்தார் கேமிலன் அவர்கள். தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முதலாவது பந்து பரிமாற்றம். மீண்டும் ஜெலக்ஸ் மேற்கு முனையில் இருந்து பந்து வீச அவரை எதிர்கொள்ள கேமிலன். மிகச்சிறப்பான முறையில் ஜெலஸ் அவர்கள் கேட்ச் அண்ட் போல்ட் முறையில் ஆட்டமிழக்க செய்திருந்தார். கேமிலன் அவர்களை முக்கியமான விக்கெட் இங்கே சரிக்கப்படுகின்றது. அந்த போட்டியினுடைய மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் ஜெலஸின் போலில் ஆட்டம் இழந்து பவுலிங் திரும்புகின்றார். தற்பொழுது முதலாவது பந்து பரிமாற்றம் நிறைவடைகின்றது. கேமிலன் அந்த பந்தினை அடித்தாட முற்படவில்லை, தடுத்து ஆட முற்பட்டார். ஆனால் பந்து வீச்சாளர் ஜெலக்ஸின் கைகளில் நேரே செல்ல அவர் பிடியெடுத்து ஆட்டமிழந்து செல்கின்றார். மீண்டும் கேமிலனுடைய இடத்தை நிரப்ப அருண் பாண்டி மிக சிறந்த ஒரு வளர்ந்து வரும் வீரர். தற்பொழுது முக்கியமான விக்கெட் ஒன்று சரிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் எல்லாமே சாத்தியம். நாம் நினைத்தது போன்று 60 பந்துகளுக்கு 64 ஓட்டம் என்பது மிக இலகுவான ஓட்டம். ஆனாலும்
கிரிக்கெட்டில் இவ்வாறான செயற்பாடுகள் நடப்பது சாதாரணமானவை. இரு அணிகளும் பலம் வாய்ந்த அணி என்பதனால் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இதுவரை கூற முடியாத ஒரு நிலை. ஆமது அகலப்பந்து தற்பொழுது இரண்டாவது பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கின்றார் ரஹீம் அவர்கள். மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. நாம் 2024 ஆண்டுக்கான சுற்றுத்தொடரில் தொடர்ச்சியாக நடுவர் பணியாற்றி கொண்டிருக்கும் வசப கடற்படைகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு பந்து வீச்சு, எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. ஆமங்கே அடிக்கப்பட்ட பந்து, அது ஒரு ஓட்டங்கள் மாத்திரம். தற்பொழுது இரண்டாவது ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரஹீம் அவர்கள் பந்து வீசாதை எதிர்கொள்கின்றார். தனது முதலாவது பந்தை எதிர்கொள்கின்றார் அருண் பாண்டி. மீண்டும் ஒரு அகலப்பந்து. அருண் பாண்டியை பொறுத்தவரையில் துடுப்பாட்டத்தில் சிறிய மீண்டும் ஒரு சிறப்பான அடி, எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. மிகச் சிறப்பான ஒரு பந்து வீச்சு ரஹீம் அவர்கள். ஆட்டம் இழப்பு. மீண்டும் ஒரு முக்கியமான விக்கெட் அங்கே சரிக்கப்படுகின்றது. அருண் பாண்டி அவர்கள் ஆட்டம் இழந்து பவுலில் திரும்புகின்றார். போல்ட் முறையில் ஆட்டம் இழந்து ரஹீம் அவர்களின் பந்து வீச்சில் தற்பொழுது அருண் பாண்டியனுடைய இடத்தை நிரப்புவதற்காக அணி தலைவர் ரஜின் அவர்கள் முக்கியமான விக்கெட்டுகள் அங்கே சரிக்கப்பட்டுள்ளது. மிக இலகுவான ஒரு ஓட்டம் என நினைத்து சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர் களம் இறங்கியிருக்கலாம். ஆனால் தற்பொழுது சிறிய தடுமாற்றம், துடுப்பாட்டத்தில் விக்கெட்டுகள் சரிக்கப்பட்ட வண்ணம். கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் 100 ஓட்டங்கள் அடித்தால் அதை கலைத்து அடிப்பதும், வெறுமனே 35 ஓட்டங்களில் ஆட்டம் இழந்தால் அதை தொடர்ந்து விளையாடும் அணி அவங்க மிகச்சிறப்பான முறையில் அடி, 1 ஓட்டங்கள் மாத்திரம். எதிரணியும் 35 ஓட்டங்களில் விக்கெட்டுகளை இழப்பதும் கிரிக்கெட்டின் இயல்பானது. தற்பொழுது 2 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்த வேளை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 11 ஓட்டங்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து 11 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர். 48 பந்துகளுக்கு 53 ஓட்டங்கள். தற்பொழுது மூன்றாவது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக ஜெலஸ் அவர்கள் அங்கே கள்ளத்தரப்பில் சிறிய தரமாற்றம், 1 ஓட்டங்கள் மாத்திரம்.
இந்த போட்டியை பொறுத்தவரையில் முக்கியமான விக்கெட்டுகள் சரிக்கப்பட்ட நேரத்தில் அணியின் தலைமை ரஜின் அவர்கள் களத்தில். அங்கே மீண்டும் ஒரு ஓட்டங்களா? இல்லை, எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. தற்பொழுது மீண்டும் ஒரு பந்து வீச்சு, எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. ஜெலஸ் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் பந்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஜெலஸ். உயிர் அவங்க ஒரு கேப்சோட் ஒன்று, 4 ஓட்டங்கள். தற்பொழுது சென்ட் பேட்ரிக்ஸினுடைய நளின்குமார் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் 4 ஓட்டங்களை அடித்திருந்தார். அணிக்கு தேவையான ஒரு 4 ஓட்டங்கள். இந்த தொடரிலே அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராக ஜெலக்ஸ் அவர்கள் தான் மாறி இருக்கின்றார். அவர் 98 ஓட்டங்களை பெற்று தற்போது முதலிடத்தில் முன்னேறி இருக்கின்றார். அவருக்கு அடுத்தபடியாகத்தான் சுமன் அவர்கள் 92 ஓட்டங்களுடன் 2வது இடத்தில் இருக்கின்றார். ஜெலக்ஸ் இந்த தொடரிலே மிக சிறப்பாக துடுப்படுத்தாடி 98 ஓட்டங்களுடன் முதலிடத்தில் அவரை தான் இருக்கின்றார். தற்பொழுது 3வது பந்து பரிமாற்றம் நிறைவடைந்த வேளை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 16 ஓட்டங்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து 16 ஓட்டங்கள். தற்பொழுது 3வது ஓவர் நிறைவடைந்திருக்கின்றது. அதே போன்று இந்த தொடரிலே அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் வரிசையிலும் ஜெலக்ஸ் அவர்கள் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி அவரே மீண்டும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் வரிசையில் முதலிடத்தில் இருக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக ரொசாந்தன் 9 விக்கெட்டுகள், ரஹீம் 9 விக்கெட்டுகள். இப்படியாக அந்த அணி வீரர்கள் அனைவரும் சிறப்பானதொரு பெருவேற்றினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அணி வீரர்களின் கவனத்திற்கு நேரத்தை மனதில் கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். தற்பொழுது 4வது பந்து பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக ரஞ்சித் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதை எதிர்கொள்கின்றார் ரஜின் அவர்கள். அடிக்கப்பட்ட பந்து, அதை செல்கின்றார் அணி தலைவர் ரஜின் அவர்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம். துடுப்பாட்டத்தில் முக்கியமான விக்கெட் இங்கே சரிக்கப்படுகின்றது. அந்த அணியினுடைய தலைவர் ரஜின் அவர்கள் ஆட்டம் இழந்து பவுலில் திரும்புகின்றார். கிஷோர் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பந்தை பிடித்து ரஜின் அவர்களை ஆட்டமிழக்க செய்திருந்தார். முக்கியமான ஒரு ட்ரெயினிங் பாயிண்ட் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அணி தலைவர் நின்றிருந்தால் கட்டாயம் இந்த ஓட்டம் என்பது மிகவும் இலகுவானது. அவர் எடுத்த ஒரு முயற்சி ஆட்டமிழப்பை ஏற்படுத்தியிருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜரீன் அவர்கள் ரஜின் அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்காக ஜரீன் அவர்கள். ரஜித்தினுடைய முதலாவது பந்தில் முக்கியமான ஒரு விக்கெட் ஒன்று சரிக்கப்பட்டிருந்தது. ஜரீன் ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர் வேகமாக உங்களுடைய பந்து வீச்சினை மேற்கொள்ளவும். ஃபுட்பாலின் இறுதி போட்டி இடம்பெற இருக்கின்றது. வீரர்கள் நேரத்தினை கருத்தில் கொள்ளவும். மீண்டும் பாடசாலை முனையில் இருந்து பந்து வீச அமலதீபன். அங்கே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ரஞ்சித் அவர் மிக சிறப்பாக அந்த பந்தினை வீசியிருக்கின்றார். சென்ட் மைக்கேல் அணிக்கு பவிக்குமார் அவர்கள் தலைமை தாங்கி
அந்த அணியினை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். பாடசாலை முனையில் இருந்து பந்து வீச ரஞ்சித் அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார். அவரை எதிர்கொள்ள ஜெரின் ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர். அது ஒரு அகல பந்தாக நடுவர் அவர்களால் அறிவிக்கப்படுகின்றது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை சரி பார்த்துக் கொள்வோம். 17 ஓட்டங்கள். மண்ணினுடைய மைந்தரும் அதி வணக்கத்துக்குரிய ஆயர் அருட்கலாநிதி ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக மிக சிறப்பாக 2 வார காலமாக இடம்பெற்று முடிந்த விளையாட்டு நிகழ்வுகளின் இறுதிப் போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய துடுப்பாட்ட போட்டி நிறைவை அடுத்து உதைப்பந்தாட்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. மிக விறுவிறுப்பாக எந்த அணி இந்த கிண்ணத்தை சுவீகரிக்க போகிறது என்பதை யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு இந்த போட்டி தற்போது இடம்பெற்று கூடியது. ஓங்கி அடித்தார் ஜெரின் அவர்கள். 6 ஓட்டத்தை தன்னுடைய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மிகவும் சிறப்பாக ஒரு அடி என்றுதான் சொல்ல வேண்டும். 6 ஓட்டம் ரஞ்சித்தினுடைய பந்து வீச்சிலே அந்த 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 23 ஓட்டங்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 4வது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்தினை வீச ரஞ்சித். அங்கே மீண்டும் ஓங்கி அடித்தார். 6 ஓட்டம். 6 ஓட்டங்களா? ஆமாங்க, அது நிச்சயமாக 6 ஓட்டம். ஜெரின் அவர்கள் ஓங்கி அடித்தார். ரஞ்சித்தினுடைய பந்து வீச்சிலே அந்த 6 ஓட்டம் பெறப்படுகின்றது. டீப் மிட் விக்கெட் திசை மூலமாக அந்த 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 29 ஓட்டங்கள். 4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுற்ற நிலை. இன்னும் 36 பந்துகளுக்கு 35 ஓட்டங்களை பெற வேண்டும். ஜெரின் பந்த வேகத்திலேயே தன்னுடைய அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு இறுதி போட்டி. இந்த போட்டியில் அவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. பார்ப்போம். 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்திருக்கின்றார்கள். இலகுவான ஒரு இலக்காகத்தான் தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். பந்துகளின் எண்ணிக்கைக்கு சமனான ஓட்டங்களையே இந்த போட்டியில் தற்போது துடுப்படுத்தாடும் அணி பெற வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் எதுவும் இயல்பானது, எதுவும் சாத்தியமானது. மிகவும் குறைந்த பந்து பரிமாற்றம், அதாவது 10 ஓவர்கள் கொண்ட பந்து பரிமாற்ற துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் எதையும் கணக்க முடியாத ஒன்று. இறுதி பந்து பரிமாற்றத்தின் இறுதி இலக்கு வரை இந்த போட்டி செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது போதால் தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று மீதி 6 பந்து பரிமாற்றங்களிலும். ஆமங்கே அடுத்த பந்து பரிமாற்றத்திற்காக அது ஒரு அகல பந்தாக நடுவர்களால் அறிவிக்கப்படுகின்றது. சியான் பாடசாலை மட்ட போட்டிகளிலே தன்னுடைய சிறப்பான பெருவற்றினை வெளிப்படுத்தி இருந்த வீரர் மீண்டும் மேற்கு முனையில் இருந்து அதுவும் ஒரு அகல பந்து. அங்கே ஒரு உதிரிகளாக 2 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அதே போன்ற ஒரு அகல பந்து. 32 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது பட்ரிக் அணி. அவங்க நேரத்தை கருத்தில் கொண்டு விளையாட்டை துரிதப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு களத்தடுப்பில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமங்கே ஒரு சிறிய அடித்தாடல், 1 ஓட்டம் பெறப்படுகின்றது. ஆமங்கே மீண்டும் ஒரு சிங்கிள் ஓட்டம் பெறப்படுகின்றது. பந்துக்கு சமனான ஓட்டங்களே துடுப்படுத்தாடும் அணிக்கு காத்திருக்கின்றது. பார்க்கலாம் எப்படியாக இந்த வெற்றி கிண்ணத்தை எந்த அணியினர் சுவீகரிக்க காத்திருக்கிறார்கள் என்பதை அடுத்து வரும் பந்து பரிமாற்றங்கள் தீர்மானிக்க இருக்கின்றன. ஆமங்கே மீண்டும் 1 ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு தான். 5வது பந்து பரிமாற்றம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் 5 பந்து பரிமாற்றங்கள் இருக்கிறது இந்த போட்டியை நிறைவு செய்வதற்கு. இறுதி வரை இந்த போட்டியை எடுத்து செல்ல போகிறார்களா அல்லது
ஆமங்கே 6 ஓட்டத்திற்கான வாய்ப்பு தான். ஆமங்கே மீண்டும் ஒரு அழகான 6 ஓட்டங்கள் ஒப்திசையில் பெறப்படுகின்றது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை தற்போது ஆமங்கே அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 41ஆக அதிகரித்திருக்கின்றது. இன்னும் ஆமங்கே இன்னும் 23 ஓட்டங்களை பெற வேண்டும். துடுப்படுத்தாடி கொண்டிருக்கும் அணி தங்களுடைய வெற்றி கிண்ணத்தை சுவீகரிப்பதற்காக ஆமங்கே பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மீண்டும் ஒரு கட்டம் பெறப்படுகின்றது. மிக இலகுவான முறையில் இந்த போட்டியை யாராவது வெற்றி கொள்வார்களா என்று இப்போது வரைக்கும் கூறிவிட முடியாது. ஆம், நிச்சயமாக கிரிக்கெட் போட்டி என்று சொன்னால் எந்த நேரத்திலும் என்னவும் நிகழலாம். ஆம், அது ஒரு மீண்டும் ஒரு பாய்ஸ் முறைப்படி ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, அது ஒரு அங்கே அது துடுப்பில் படவில்லை. அவங்க 5 பந்து பரிமாற்றங்கள் நிறைவடைந்திருக்கிறது. மீதி 5 பரிமாற்றங்கள் மீதம் இருக்கின்றன. ஆனா 20 ஓட்டங்களையே பெற வேண்டி இருக்கிறது துடுப்படுத்தாடும் சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர். தற்போது வரை 5 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுற்ற வேளையிலேயே அணியானது 43 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 4 விக்கெட்டுகளை இழந்து இன்னும் 30 பந்துகளில் 21 ஓட்டங்களை மாத்திரமே பெற வேண்டும். பார்ப்போம், கிரிக்கெட்டில் எப்பவும் எதுவும் நிகழலாம். வெற்றிக்கான சாதக தன்மை துடுப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய பேட்ரிக்ஸ் அணியினருக்கே இருக்கின்றது என்ற போதிலும் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் எதுவும் நடக்கலாம். ஆனால் கணிப்புகள் மிக சரியாக அமையாதது விளையாட்டு வரலாற்றிலேயே கிரிக்கெட்டுக்கு மிகவும் பொருத்தமானது. அந்த வகையில் அதே போலதான் இந்த போட்டியையும் நாம் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. 6வது பந்து பரிமாற்றம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை திசையில் இருந்து ஹக்கீம் லயோன் ஆமங்கே அகலப்பந்தாக நடுவரால் அறிவிக்கப்படுகிறது. பந்தை விடவும் ஓட்டங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக தேவையாக இருக்கிறது துடுப்படுத்தாடும் அணியினருக்கு. ஆமங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டமிழப்பு, அழகான ஒரு ஆட்டமிழப்பு. ஆமங்கே ரஹீம் அவர்கள் மிக சிறப்பாக பந்து வீசி அந்த விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கின்றார். அவருடைய ஜெரின் அவர்கள் ஆட்டமிழந்து செல்ல அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக கில்பர்ட். பார்ப்போம், இன்னும் சொற்ப ஓட்டங்களை தான் அடிப்பதற்கு தேவைப்படுகின்றன. அதாவது 20 ஓட்டங்கள் தான் இன்னும் தேவை. 28 பந்துகளுக்கு 20 ஓட்டங்கள் மாத்திரமே தேவை. பந்துகளின் எண்ணிக்கை விடவும் ஓட்டங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. சாதகமான சூழல் துடுப்பாட்ட அணியினருக்கே இருக்கின்றது. இருந்த போதிலும் எதிர்பாராத விதமாக விக்கெட்டுகள் தற்போது வீழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. மீண்டும் ஒரு புழு துடுப்பாட்டக்காரர் களத்தில் ஆட்டமிறங்கி இருக்கின்றார். பார்க்கலாம் 6வது பந்து பரிமாற்றத்தில் எவ்வாறான மாற்றங்கள் தற்போது இடம்பெற காத்திருக்கிறது என்று. விக்கெட்டுக்கான வாய்ப்பா அல்ல ஓட்டங்கள் குவிப்பதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கிறதா என்பதை அடுத்த நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். ஆமங்கே துடுப்பாட்டக்காரரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் நேரடியாக சரணடைந்திருக்கிறது பந்து. எந்த ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. மீண்டும் பாடசாலை திசையிலிருந்து மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஒரு நிதானமான ஆட்டத்தை துடுப்பாட்ட அணியினர் தற்போது வெளிப்படுத்தி வருகின்றனர். வெற்றிக்கனியை சுவைக்கின்ற ஒரே நோக்கோடு மிக இலவு ஆமங்கே ஒரு பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு. ஆமங்கே அற்புதமான ஒரு பிடியெடுப்பு. இந்த ஓட்டத்திலும் மிகுந்த ஒரு விக்கெட். தற்போது முக்கியமான காலகட்டத்தில் விக்கெட் ஒன்று வீழ்ந்திருக்கிறது. மிகவும் நெருக்கடியான சூழலுக்குள் துடுப்பாட்ட அணியினரை தள்ளி இருக்கின்றனர் களத்தடுப்பு வீரர்கள். பார்க்கலாம் அடுத்த ஓவர்களில் என்ன நிகழப் போகிறது. வெற்றிக்கனியை யாரு சுவீகரிக்க காத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த மிக முக்கியமான எல்லையை நோக்கி.
தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 6வது பந்து பரிமாற்றம். களத்தில் நிற்பவர் அசோக். இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு துடுப்பாட்ட வீரர் அசோக் அவர்கள். தற்பொழுது 6 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்த வேளை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 44 ஓட்டங்கள், 6 விக்கெட்டுகள் இழந்து. அசோக் அவர்களை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அவர் நின்று நிதானமாக துடுப்படுத்தாடும் திறமை கொண்ட ஒரு வீரர். 20 ஓட்டங்கள் அவருக்கு ஒரு பெரிய ஓட்டமாக தெரியாது. இன்னும் 24 பந்துகளுக்கு 20 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். 44 ஓட்டங்களை தற்போது பெற்றிருக்கின்றது. 6 விக்கெட்டுகளை இழந்து இன்னும் கையிருப்பிலே 3 விக்கெட்டுகள் இருக்கின்றன. அசோக் அவர்களின் நிதானமான ஆட்டம் இந்த போட்டியை வெற்றியின் பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். தற்பொழுது 7வது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் ரோஷாந்தன். போல் முறையில் ஆட்டம் இழப்பு. தற்பொழுது நளின் அவர்கள் போல் முறையில் ஆட்டம் இழந்து பவுலிங் திரும்புகின்றார். மிகச் சிறப்பான முறையில் ரோஷாந்தன் அவர்கள் பந்து வீச போல் முறையில் ஆட்டம் இழந்து பவுலிங் திரும்புகின்றார் நளின் அவர்கள். முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான விக்கெட் இங்கு வீழ்த்தப்பட்டுள்ளது. தற்பொழுது ரோஷாந்தன் அவர்கள் தனது 10வது விக்கெட்டை இங்கே வீழ்த்தியுள்ளார். இந்த சுற்று போட்டிகளுடைய 10வது விக்கெட்டை வீழ்த்தி முதலாவது இடத்தில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய என்ற மீண்டும் ரோஷாந்தன் ரொக்கியான் அவர்களுக்கு. அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்துவது ஜார் என்ற போட்டி தற்போது நிலவி கொண்டுதான் இருக்கின்றது. ரோஷாந்தன் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். அதே போல ஜெலக்ஸும் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கின்றார். ரஹீம் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ரோஷாந்தன் மிக நேர்த்தியாக பந்து. எந்த ஒரு ஓட்டங்களையும் அகலப்பந்து. ஒரு ஓட்டங்கள் உதிரி வாயிலாக ஒரு ஓட்டங்கள். இருபத்தி 3 பந்துகளுக்கு 19 ஓட்டங்கள். 23 பந்துகளுக்கு 19 ஓட்டங்கள். தற்பொழுது 7 விக்கெட்டுகள் சரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு. எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. மீண்டும் ரோஷாந்தன் மிக நேர்த்தியாக ஒரு பந்து. எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. தனது அணிக்காக மிகச் சிறப்பான முறையில் ரோஷாந்தன் அவர்கள் அங்கே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஒரு ஓட்டங்கள் மாத்திரம். இன்னும் 2 விக்கெட்டுகள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஆட்டம் தற்போது வரை சூடு பிடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 20 பந்துகளுக்கு 18 ஓட்டங்கள். 20 பந்துகளுக்கு 18 ஓட்டங்கள். மீண்டும் ரோஷாந்தன். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. எந்த ஒரு ஓட்டங்களையும் பெற முடியவில்லை. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஒரு ஓட்டங்கள் மாத்திரமா? இல்லை, அந்த ஓட்டமும் தவிர்க்கப்படுகின்றது. மிகச் சிறப்பான முறையில் நெடுந்தீவு மகாவத்தினுடைய பயிற்றுவிப்பாளர் ரோஷாந்தன் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிகச் சிறப்பாக
செய்து முடித்திருந்தார். தற்போது ரொசான் அவர்களால் வீசப்பட்ட பந்தில் 2 ஓட்டங்கள் மாத்திரம் கொடுத்து ஒரு விக்கெட்டை சரித்திருந்தார். மிகச்சிறப்பான முறையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அங்கே செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது 7 ஓவர்கள் நிறைவடைந்த வேளை அணியின் ஓட்ட எண்ணிக்கை 46. இன்னும் 18 பந்துகளில் 18 ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமங்கி மிக மிக விறுவிறுப்பாக பரபரப்பாக ஒரு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய அணியினருக்கு வெறும் சொற்ப ஓட்டங்களே வெற்றியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு. ஆனால் களத்தெடுப்பாடும் அணியினருக்கு 2 விக்கெட்கள் மீதம் இருக்கின்றன. விக்கெட் எடுத்தால் மாத்திரமே இந்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு களத்தெடுப்பாடும் அணியினருக்கு இருக்கின்றது. அதாவது மைக்கேல் அணியினருக்கு மிகவும் சிறப்பான ஒரு பந்துவீச்சை இறுதி ஓவரில் ரொசான் அவர்கள் அற்புதமாக வீசியிருந்தார். ஆமங்கே மீண்டும் ஒரு ஸ்டோம் முறையில் ஆட்டமிழப்பு. மிக முக்கியமான நேரத்தில் அற்புதமான ஒரு ஆட்டமிழப்பை நிகழ்த்தி இருக்கின்றார் களத்தெடுப்பாடும் அணியினருடைய விக்கெட் காப்பாளர். அற்புதமான ஒரு விக்கெட் மிக நெருக்கடியான சூழலுக்கு தள்ளி இருக்கின்றது துடுப்படுத்தாடும் அணியை. மைக்கேல் அணியினர் சென்ட் பேட்ரிக்ஸ் மிக இக்கட்டான சூழலில் இருக்கின்றது. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் மாத்திரமே கைவசம் இருக்கின்றது. இறுதியாக கடைசி விக்கெட்டாக சுதர்சன் அங்கே களமிறங்குகின்றார். இன்னும் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றினால் பபிகுமார் தலைமையிலான அணியினர் வெற்றி பெற்று விடுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், கிரிக்கெட்டில் எதுவும் சாத்தியம் என்பதை நாம் இப்போது பார்த்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எதுவும் சாத்தியம். ஆமங்கே லாஸ்ட் விக்கெட்டுக்கான ஒரு இறுதி போட்டி. நேர்த்தியான பந்து வீச்சினால் விரட்டி இறக்கிறார்கள். ஆனாலும் ஒரு அகலப்பந்து தற்போது வீசப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு உதிரியாக ஒரு ஓட்டம் கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலில் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் 17 ஓட்டங்கள் எண்ணம் அடிக்க வேண்டும். களத்தடுப்பை பொறுத்தவரையில் ஒரு விக்கெட் மாத்திரமே தேவைப்படும். ஆமங்கே மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலில் சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இறுதி விக்கெட்டை வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது பேட்ரிக்ஸ் அணியினருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியில் எதுவும் நிகழலாம். காரணம் ஏனென்றால் லாஸ்ட் விக்கெட்டுக்கான இறுதி பந்தயம் இது. ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டால் களத்தெடுப்பாடும் மைக்கேல் அணியினர் 2024ஆம் ஆண்டிற்கான ஆயர் அந்த வெற்றி கோப்பையை சுவீகரிப்பதற்கான வாய்ப்பு தற்போது இவர்களுக்கு இன்னும் பிரகாசமாக இருக்கின்றது. பார்க்கலாம் இந்த பரிமாற்றத்தில் என்ன சூட்சுமம் நிகழப்போகிறது என்பதை. ஆமங்கே பாடசாலை திசையில் இருந்து மீண்டும் ஒரு ஆமங்கே அடித்தாடப்படுகின்றது. ஒரு அற்புதமான ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. ஆமங்கே பந்துக்கு சமனான ஓட்டங்கள், அதாவது 15 பந்துகளில் 15 ஓட்டங்கள் பெற வேண்டும் சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர் இந்த கிண்ணத்தை சுவீகரிக்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு விக்கெட் போதுமானது. லாஸ்ட் விக்கெட்டை வைத்து போராட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர். மிகவும் விறுவிறுப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியில் மிகவும் திருப்பு முனையாக கடந்த 2 பந்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்திருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர். ஆமங்கே பாடசாலை திசையில் இருந்து அடுத்த பந்து பரிமாற்றத்துடைய பந்துக்காக ஆமங்கே மிக நேர்த்தியான பந்துதான். ஆனால் ஒரு ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அங்கே பெறப்படவில்லை. இவர்களுக்கு தேவை ஒரு விக்கெட், அவர்களுக்கு தேவை 15 ஓட்டங்கள். பார்க்கலாம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பந்து பரிமாற்றத்தினுடைய எண்ணிக்கை 8வது பந்து பரிமாற்றம். 8வது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து தற்போது வீசப்பட காத்திருக்கிறது.
8வது பந்து பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்துக்காக இதோ எதிர்கொள்கின்றார். அங்கே அடித்தாடப்படுகின்றது. ஒரு ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு தான். அங்கே 8 ஓவர்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினருடைய ஓட்டங்கள் 50. இன்னும் 12 பந்துகளில் 14 ஓட்டங்கள் பெற வேண்டும். இந்த ஆண்டுக்கான அந்த கிண்ணத்தை சுவீகரிப்பதற்கு இவர்கள் 2 பந்து பரிமாற்றங்களில் 14 ஓட்டங்களை விட்டுக் கொடுக்காமல் ஒரு விக்கெட்டை பெற்றால் சென்ட் மைக்கேல் அணியினர் இந்த கிண்ணத்தை சுவீகரிப்பார்கள். இப்போது வரைக்கும் எதுவும் யாராலும் கூற முடியாது. இந்த போட்டியில் என்ன நடக்கும் என்பதை இந்த பரிமாற்றத்தில் அது யாருக்கு திருப்புமுனையாக மாறலாம் பார்க்கலாம். 9வது பந்து பரிமாற்றம் தற்போது பாடசாலை எதிர் திசையில் இருந்து பந்தை வீசுவதற்காக ரொசாந்தன் தயாராகி கொண்டிருக்கின்றார். முதல் பந்து பரிமாற்றம் மிக அழகாக நேர்த்தியாக அற்புதமாக வீசியிருந்தார். வெறும் 2 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து ரொசாந்தன் அப்படியான பந்தை தற்போது ஓவரில் வீசுவாராக இருந்தால் விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் பிரகாசமாக இருக்கிறது ரொசாந்தனுக்கு, அதாவது மைக்கேல் அணியினருக்கு. அங்கே லெக் திசையில் மீண்டும் ஒரு அகலப்பந்து வீசப்பட்டிருக்கின்றது. உதிரி ஓட்டம் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலில் உதிரி ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மைக்கேல் அணியினரா சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினருக்கு. இன்னும் 13 ஓட்டங்கள் பெற வேண்டும் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக. தற்போது மீண்டும் அங்கே அடித்தாடப்படுகின்றது. ஒரு ஓட்டத்துக்கான வாய்ப்பு தான். அங்கே ஒரு ஓட்டம் தான் பெறப்படுகின்றது. இன்னும் ஒரு ஓட்டத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனாலும் அங்கே துடுப்பாட்ட வீரர்கள் தயார் நிலையில் ஓட்டத்தை பெறுவதற்கு தயாராக இல்லை. மிகவும் நேர்த்தியான முறையில் அடித்திருந்தாலும் ஆனால் ஓட்டத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அங்கு பிரகாசமாக இல்லை. பந்துக்கு பந்து, பந்துக்கு ஓட்டங்கள் என்ற அடிப்படையில் பந்தும் ஓட்டமும் சமனான நிலையில் தற்போது சூடு பிடித்திருக்கின்றது. பார்க்கலாம். சென்ட் மைக்கேல் அணியினருக்கு தேவை ஒரு விக்கெட். சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினருக்கு தேவை 12 ஓட்டங்கள். 6 ஓட்டங்கள் எடுத்தால் இந்த மேட்ச் அடுத்த வினாடியில் அடுத்த நிமிடத்தில் கூட முடிக்கப்படலாம். அல்லது அடுத்த ஓவரில் விக்கெட் போனால் இந்த போட்டி இப்போது கூட முடிக்கப்படலாம். என்ன வேண்டுமானாலும் இந்த கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் நிகழலாம். மிகவும் இறுக்கமான நெருக்கடியான ஒரு சூழலில் தற்போது இந்த போட்டி விறுவிறுப்பாக பரபரப்பாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியினுடைய 9வது பந்து பரிமாற்றம் மிக நேர்த்தியாக பந்து வீசிக் கொண்டிருக்கக்கூடிய ரொசாந்தன். பார்க்கலாம். அங்கே ஓட்டம் பெறப்படவில்லை. 9 பந்துகள் இருக்கின்றன. 12 ஓட்டங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, வெற்றியினை தீர்மானிப்பதற்கு 12 ஓட்டங்கள் தேவை சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினருக்கு. ஒரு லாஸ்ட் விக்கெட்டை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம். அங்கே பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அங்கே களத்தடுப்பில் சில தடுமாற்றங்கள் இந்த ஓவரில் நிகழ்ந்திருக்கிறது. அதனால் தங்கள் ஒரு ஓட்டத்தையும் வீணாக விட்டுக் கொடுத்திருந்தார்கள். ஒரு நெருக்கடியான இக்கட்டான இந்த சூழலில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இறுதிப் போட்டியினுடைய 9வது பந்து பரிமாற்றத்தின் 5வது பந்து தற்போது வீசப்பட காத்திருக்கின்றது. அங்கே புல்டோஸாக வீசப்பட்டிருக்கிற பந்து அங்கே 4 ஓட்டங்களா அல்லது அங்கே அற்புதமான முறையில் தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. அங்கே 4 ஓட்டங்கள் தடுக்கப்பட்டு 2 ஓட்டங்கள் பெறப்பட்டு தற்போது அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 55ஆக உயர்ந்திருக்கிறது. இன்னும் தேவை 9 ஓட்டங்கள். 7 பந்துக்கு தேவை 9 ஓட்டங்கள். 9வது பந்து பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்து தற்போது வீச தயாராகிக் கொண்டிருக்கிறார் ரொசாந்தன். அங்கே மீதம் ஒரு பந்து பரிமாற்றம், ஒரு ஓவர் மீதம் இருக்கிறது. ஒரு விக்கெட் எடுப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இறுதி விக்கெட்டை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர். மிகவும் இறுக்கமான ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் 2 அணியினருமே. எப்போது என்ன வேண்டுமானாலும் நிகழ்ந்து விடலாம். அங்கே மிகவும் பொறுப்பான ஒரு ஆட்டத்தை தற்போது சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினுடைய சுதர்சன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அங்கே சிறப்பான ஒரு அடித்தாடல். ஆனால் ஒரு ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு தான். ஏனென்றால் இது இறுதி விக்கெட். இதில் என்ன நிகழ்ந்தாலும் போட்டி நிறைவுக்கு வரும். அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர். 9 பந்து பரிமாற்றங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது.
இறுதி பந்து பரிமாற்றத்துக்கு தற்போது தயாராகிக் கொண்டிருக்கிறது மைதானம். அங்கே இறுதி பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக அணித்தலைவர் தற்போது ஓட்டங்களின் எண்ணிக்கை 56, இன்னும் 8 ஓட்டங்கள் தேவை வெற்றி பெறுவதற்கு. சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினருக்கு 8 ஓட்டங்கள் தேவை. அந்த 8 ஓட்டங்கள் பெற முன் இறுதி விக்கெட் வீழ்த்தப்பட்டால் இந்த வெற்றி கிண்ணத்தை மைக்கேல் அணியினர் சுவீகரிப்பார்கள். தற்பொழுது 6 பந்துகளுக்கு 8 ஓட்டங்கள். இறுதி பந்து வீச்சினை வீசுவதற்காக அணித்தலைவர் பபிக்குமார் அவர்கள் தற்பொழுது களத்தில் அதை எதிர்கொள்கின்றார் சுதர்சன். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தற்பொழுது. துடுப்பாட்டத்திற்கா அல்லது பந்து வீச்சிற்கா இது வாய்ப்பினை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மிகவும் இறுதி பந்து பரிமாற்றம் இறுதி ஓவரின் முதல் பந்தை வீசுவதற்காக தற்போது அணியினுடைய அணித்தலைவர் பபிக்குமார் ஆட்டத்தாளிக்கு செய்து கொண்டிருக்கிறார். யாரும் எதிர்பாராத விதமாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது. இறுதி பந்து பரிமாற்றம் வரை சென்றிருக்கிறது. ஆமங்கே முதலாவது பந்தை வீசுவதற்காக அணித்தலைவர் பபிக்குமார் அகல பந்து வீணாக ஒரு கட்டம் பபிக்குமார். நெருக்கடியான ஒரு சூழல். இவ்வாறான ஒரு பந்து பரிமாற்றம் துடுப்படுத்தாடும் அணியினருக்கு ஒரு சாதகமான சூழல். பார்க்கலாம் சுதர்சனுடைய நிதானமான ஆட்டம் வெற்றியை சுவீகரிக்குமா அல்லது மீண்டும் லெக் திசையில் மீண்டும் ஒரு அகலப்பந்து. 2 பக்கங்களிலும் 2 அகலப்பந்து விட்டுக் கொடுத்திருக்கின்றார் பபிக்குமார். சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர் முக்கியமான விக்கெட்டுகளை இழந்த சூழ்நிலையிலும் தடுமாறிக் கொண்டிருந்த வேளையிலும் தற்பொழுது வெற்றியை நெருங்கியுள்ளார்கள். 6 பந்துகளுக்கு 6 ஓட்டங்கள் என்ற ரீதியில் பொறுத்திருந்து பார்ப்போம். பபிக்குமார் அவர்கள் பந்து வீச அங்கே ஒரு ஓட்டம். லெக் பைஸ் முறையில் 1 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. நான் முன்பே கூறியிருந்தேன், அசோக் மிகவும் நிதானமாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். அந்த சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினுடைய அணி தலைவருக்கு அது நன்றாகவே தெரியும். அசோக் அவர்கள் களத்தில் நின்றால் கட்டாயம் அந்த போட்டி வெற்றியின் பாதையை இட்டு செல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். 5 பந்துகளுக்கு 5 ஓட்டங்கள். ஒரு துடுப்பாட்ட போட்டியினுடைய இறுதி போட்டி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகுந்த விறுவிறுப்பையும் எதிர்பார்ப்பையும் எதிரி வைத்துள்ள இந்த போட்டி அற்புதமான கண்களுக்கு விருந்தளிக்கும் ஒரு இறுதி போட்டியாக தற்போது இந்த மைதானத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இறுதி போட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு முனைப்பில் தற்போது துடுப்படுத்தாடும் அணியினரும் களத்தடுப்பும் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அணி வீரர்கள் உங்களுடைய செயற்பாடுகளை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தை கவனத்தில் கொண்டு மீண்டும் பபிக்குமார் அசோக் குமார் அவர்களுக்கு ஒரு ஓட்டம் தான். 1 ஓட்டங்கள் மாத்திரம். மிகப்பெரிய ஒரு முயற்சி அசோக்கால். 1 ஓட்டங்கள் மாத்திரமே. தற்பொழுது 4 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இறுதி போட்டியினுடைய இறுதி பந்து பரிமாற்றத்தினுடைய இறுதி தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். 10வது பந்து பரிமாற்றத்தினுடைய சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர் தற்பொழுது உற்சாக நிலையில் காணப்படுகின்றார்கள். வெற்றி யாருக்கு என்பதை இன்னும் குறிப்பிட முடியவில்லை. அவ்வாறான ஒரு போட்டி. 4 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள். இல்லை, ஓட்டம் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. 3 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள். 3 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள். இப்போதுதான் ஓட்டத்தை விடவும் பந்தினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. சாதகமான சூழல் தற்போது இவர்களுக்கு களத்தடுப்பு வீரர்களுக்கு சேர்ந்திருக்கிறது. பார்க்கலாம். 3 பந்து பரிமாற்றம். 3 பந்துகள் மீதம் இருக்கின்றன. 4 ஓட்டங்கள் அங்கே இல்லை. 2 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள். 2 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள். சென்ட் பேட்ரிக்ஸ் அணியின் 2 பந்துகள் இருக்கின்றன. மச்சை போட்டியை சமப்படுத்த 3 ஓட்டங்கள். வெற்றியை சுவீகரிக்க சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினருக்கு 4 ஓட்டங்கள். இவர்களுக்கு ஒரு விக்கெட் தேவை. விக்கெட் எடுக்காமல் 3 ஓவர்கள் இவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இறுதி விக்கெட்டை வைத்து சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினர் ஒரு துடுப்பாட்டத்தை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த பந்து பரிமாற்றம். இந்த ஆட்டமிழப்பு எப்படி செல்ல போகிறது என்பது தற்போது நடுவர்களுடைய கையில் மாற்றம் இருக்கிறது. அங்கே ஆட்டமிழப்பு வழங்கப்படவில்லை. இவ்வாறான ஆட்டம் எடுக்கும் பொழுது ஆட்டமிழப்பை ஏற்படுத்துவென்றால் கையை நன்றாக சுழற்றக்கூடாது. சுழற்றாமல் அடித்திருந்தால் கட்டாயம் அவுட். அடிக்கப்பட்ட பந்து. அது 4 ஓட்டங்களா? இல்லை, 1 ஓட்டங்கள் மாத்திரமே. மிகச் சிறப்பான முறையில் சுதர்சன் அவர்கள் அந்த பந்தை பார்த்து அடித்திருந்தார். தற்பொழுது 1 பந்துகளுக்கு 3 ஓட்டங்கள். 1 பந்துகளுக்கு 3 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. கனவான்களின் விளையாட்டாக திகழக்கூடிய துடுப்படுத்த ஆடக்கூடிய இந்த விளையாட்டு தற்போது
இறுதி ஓவரின் இறுதி பந்தின் இறுதி தருணத்தில் இறுதி முனைப்பில் தற்போது இந்த மைதானம் சூடு பிடித்திருக்கிறது. பார்க்கலாம் இந்த வெற்றி தற்போது யார் கையில் இந்த வெற்றி கிண்ணம் தவழப் போகிறது, எந்த அணித்தலைவர் இந்த வெற்றியை சுவீகரிக்க போகின்றார் என்பதை மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இறுதி தருணத்தில் நாம் இந்த போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு தருணம் நாம் அனைவரும் அணி வீரர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும், உங்களுடைய செயற்பாடுகளை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்றவர்கள் மைதானத்துக்குள் நுழைய வேண்டாம். நேர காலத்தினை கவனத்தில் கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை இறுதி போட்டியின் இறுதி பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்தை தற்போது சென்ட் மேரிஸ் அணியினுடைய அணித்தலைவர் பவிக்குமார் வீசுவதற்கு தற்போது தயாராகிக் கொண்டிருக்கிறார். சென்ட் பேட்ரிக்ஸ் அணியினருக்கு வெற்றியை சுவீகரிப்பதற்கு 3 ஓட்டங்கள் தேவை. இவர்களுக்கு ஒரு விக்கெட் தேவை. கடைசி பந்தில் என்ன வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் ஏதோ ஒரு அணியினருக்கு வெற்றி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சமநிலையை முடிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். அவங்க இறுதி பந்தினுடைய இறுதி பந்து பரிமாற்றம் போது மிகுந்த ஒரு 4 ஓட்டங்களை பெற்று மிகச் சிறப்பான முறையில் கடைசி பந்தினை 6 ஓட்டங்களாக அடித்தது. நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன், அசோக் நின்றால் அந்த போட்டியானது வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் என்று நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையில் அசோக் அவர்கள் கடைசியாக வீசப்பட்ட பந்தை 6ஆக மாற்றி சென்ட் பேட்ரிக்ஸ் அவர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான ஆயர் கிண்ணத்தை பெற்றுக் கொண்டார்கள். தற்பொழுது அனைத்து வீரர்களையும் பவிலியன் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து வீரர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். பவிலியத்திற்கு அனைத்து வீரர்களையும் அன்போடு அழைத்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து இடம்பெற இருப்பது 2024ஆம் ஆண்டுக்கான ஆயத்தினுடைய கால்பந்தாட்டம் இறுதிப் போட்டி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. மிகச் சிறப்பான முறையில் நாங்கள் எதிர்பார்த்தது போன்று இறுதிப் போட்டி மிகச் சிறப்பாக அமைந்தது. நன்றி.